வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீண்ட காலமாக தமிழ்நாடு அரசியலில் பேசப்பட்டு வந்த விஷயம் ஒரு கட்டத்தில் நடந்தேறி இருக்கிறது. உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர் அமித்ஷாவினுடைய சேலம் வருகை பிஜேபி அதிமுக கூட்டணியினுடைய உறுதியான அறிவிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. தேசிய அளவில் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் என்டிஏ கூட்டணி 2026 தேர்தலை சந்திக்கும் என்ற அறிவிப்பு இரண்டு தலைவர்களும் ஒருங்கே அமைந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு. அத்தோடு நில்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது எண்ணற்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் உள்துறை அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 4 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் பங்கேற்கிறார். மதிமுக சார்பில் திரு காரை செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், வலதுசாரி பார்வையாளர் திரு VS ராமன் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போல 3 பேருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நாளாக பேசப்பட்டு வந்த விஷயம் சார். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எல்லாம் கொஞ்ச நாளாக ஆளையே காணோம். ஏன்னா இது கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தது சார். இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விமர்சகர்கள் எல்லாம் நீண்ட காலமாக சொல்லிட்டு வந்தது நடந்திருக்குதா, இல்லை இது கொஞ்சம் முன்கூட்டியே இது நடந்துருச்சா இந்த அறிவிப்பு? இந்த வினாடி வரைக்குமே அதிமுக பாஜகவோடு கூட்டணி போவது குறித்து அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருப்பதாக தெரியல. ஒரு நிர்பந்தத்தின் வழியாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய வருமான வரித்துறையினுடைய அந்த சோதனையாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையினுடைய சோதனையாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்திலே வழக்கு இருக்கிறது, ஒருவேளை அந்த சின்னத்தை பறித்து விடுவார்களோ என்கிற அச்சமாக இருக்கட்டும். எனவே இந்த கட்சியை இயக்க முடியாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர்கள் கட்சியிலேயே இருக்கக்கூடிய உள்முரண்களை எல்லாம் கூர்மைப்படுத்தி பகைமுரணாக மாற்றி செங்கோட்டையனை ஏதோ ஒரு தலைவரை போல சித்தரித்து ஏற்கனவே இவர்களால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ்ஏ ஒப்பேராத தலைவராகத்தான் இருக்கிறார். இவர்களுக்கு இவர் மாற்று தலைமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சசிகலாவுக்கு சத்தத்தையே காணாம். தன்னைத்தானே தலைவராக அவர் கருதி கொள்கிறார், பொதுச் செயலாளராக கருதி கொள்கிறார், வழக்கு போடுகிறாரே தவிர அவரால் எந்த கருத்தை உரத்து கூட தன்னால் சொல்ல முடியவில்லை. எனவே இவர்கள் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தி விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். அந்த சிதைப்புக்கு யாரெல்லாம் காரணமோ, சிதைத்தவர்கள் யாரோ அவர்களிடமே போய் சரணடைவது என்பது எப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு கூட்டணியாக இருக்க முடியும்? அப்ப மாநில ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே போய் இந்த கூட்டணியை நிகழ்த்தி இருந்தால் கூட ஒரு மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல், அது பிரதமருக்கான தேர்தல், ஒன்றிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்கிற ஒரு நியாயம் இருக்கும். சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக என்கிற ஒரு வளராத கட்சி, ஏற்கனவே வாக்கு வங்கி இருக்கிற கட்சி கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவினுடைய தோள்களிலே ஏறி தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது எப்படி அவர்களுக்கு உடன்பாடானதாக இருக்கும்? இது அதிமுக காரர்களுடைய மனசாட்சியின் குரலாக தான் நான் பேசுறேன். புரியுது. இது அவர்களால் சொல்ல முடியல. இப்ப தலைவர்களின் சமரசத்திற்கு தொண்டர்கள் உடன்படுவார்களா என்கிற கேள்வி இருக்கு. இப்ப 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் வருமான வரித்துறையினுடைய பிரச்சனை இருக்கலாம், அமலாக்கத்துறையின் பிரச்சனை இருக்கலாம். தொண்டர்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி கிடையாது. அப்ப ஒரு கட்சியிலே பலன் அடைந்தவர்களை விட பலன் அடையாதவர்கள் தான் பெரும்பான்மை. அப்ப கீழே கிரவுண்ட் லெவல்ல அரசியலினுடைய கள அரசியல்ல பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கீழே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஒரு பொருந்தா கூட்டணி, ஒரு இயல்புக்கு பொருத்தமற்ற ஒரு கூட்டணி, ஒரு ஆர்கானிக் கூட்டணியாக இது இல்லை, அமைக்கப்படவில்லை. ஒரு நிர்பந்தத்தின் வழியாகத்தான் இந்த கூட்டணி நிகழ்ந்திருக்கிறது என்பது அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. புல்லுக்கட்டுக்கும் ஆட்டுக்குமான உறவு போல யார் யாரை திங்க போகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிகிறது. பகிரங்கமான விஷயமாக தான் இருக்கிறது. அதனால அதிமுக இலையை இவர்கள் திங்க பார்க்கிறார்கள் என்பதான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். ஒரு 10-11 மாத காலம் இருக்கிறது இந்த தேர்தலுக்காக, 2026 தேர்தலுக்கான அறிவிப்பு வருவதற்கு. நீங்க எந்த மாநிலத்திலும் இல்லாமல் இந்த மாநிலத்திற்கு மட்டும் இவ்வளவு அதீதமான முக்கியத்துவம் கொடுத்து கடந்த ஒரு 12 வருஷத்துல சார், தேசிய தலைவராக அமித்ஷா இருந்த போதும் சரி, உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சராக திரு அமித்ஷா பதவியேற்ற பிறகும் சரி,
ஒரே ஒரு தடவை கூட திரு அமித்ஷா செய்தியாளரை சந்தித்து பேசினதே கிடையாது. இதுதான் முதல் முறை அவர் ஒரு அபிஷியலாக ஒரு பிரஸ் மீட் வச்சு சந்திக்கிறது, அதுவும் என்டிஏ அப்படிங்கிற தலைப்பிட்டு சந்திக்கிறது இதுதான் முதல் முறை. இவ்வளவு முக்கியத்துவம் தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதற்கு என்ன காரணம்? முதல்ல சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு மாலை வணக்கம். அதுல நீங்க சொன்னீங்க அரசியல் கட்சிகள் தொடங்குவது ஒன்றும் ஒரு நிமிஷம் அண்ணன், நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிட மாட்டாங்க, அதே மாதிரி மத்தவங்க பேசும்போது நீங்க குறுக்கிட வேண்டாம், சரியா? எனக்கா மற்றவங்களுக்கா? இல்ல நான் நீங்க பேசும்போது யாருமே குறுக்கிட மாட்டாங்க, அதே போல மத்தவங்க பேசும்போது நீங்க குறுக்கிட வேண்டாம் தயவு செஞ்சு. இது ஒரு பணிவான வேண்டுகோள் தான். இல்ல எல்லாருக்குமானது, எல்லாருக்கும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். சரி, ஓகே, பேசலாம். சரி. அதாவது இது அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியினுடைய இலக்கு வெற்றி தான். அப்ப அந்த வெற்றிங்கும் போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதாக நீங்கள் கருத வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகெல்லாம் இந்த தேர்தல் மேகம் சூழ ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு தேர்தல் பணிகள் அந்த பூத் கமிட்டி லெவல், அதாவது வாக்குச்சாவடி அளவில் கட்டமைக்க வேண்டிய அந்த எல்லா கட்சிகளுக்கும் வாக்குச்சாவடிகளில் அந்த முகவர்கள் நியமிப்பது, ஏஜென்ட் நியமிப்பது, இப்படி அதாவது அடிப்படை வேலைகளை செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் ஏற்பட்டுவிடும். சரி, மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ கம்பீரன் அவர்கள் கூட சொன்னாங்க, இது வளராத கட்சி அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஒரு காலத்தில், அது நீங்க சொன்ன ஒரு காலத்தில் அப்படி இருந்த அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து எல்லோரும் அச்சம் கொள்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதுல நீங்க அவருக்கு எத்தனை சதவீதம், இவருக்கு எத்தனை சதவீதம் கேட்டீங்கன்னா, எல்லாமே கூட்டணியில எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் கூட்டு தான். அதனால பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அது 18.5%. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு அச்சம் கொள்கிற நிலையில தான் அது நாலு பொழுது வளர்ந்து வருகிற கட்சியாக இருக்கிறது. சரி, இதை பார்த்துட்டு இப்ப இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒவ்வொரு மாநில இது ஒரு தேசிய அளவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை நாங்கள் பெரிய பொருட்டாக நினைக்கல. அதே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தேவையற்ற முறையில் திமுகவிற்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளியை மறைப்பதற்கு அல்லது மடைமாற்றம் செய்வதற்கு தேவையில்லாம மும்மொழி கொள்கை அல்லது டிமானிட்டைசேஷன், டீலிமிட்டேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லிட்டு நீட்டு, இது அதாவது கச்சத்தீவு, இப்படி எல்லாவற்றையும் எல்லா தவறுகளையும் அவர்களே செய்துவிட்டு அதை மடைமாற்றம் செய்து மக்களை திசை திருப்புகிற வேலையில் திமுக தொடர்ந்து செய்கிற காரணத்தால் அதுவும் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் வெகு அருகாமையில் இருக்கிறதுனால நாங்கள் தமிழ்நாட்டை இலக்காக வைத்து நடக்க வேண்டிய அவசியம் வருது. இது அண்ணன் ராஜகம்பீரன் சொன்னாங்க, பொருந்தா கூட்டணின்னு சொன்னாங்க. அது அரசியல் கட்சியை பொறுத்தவரையில யார் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. இது பொதுவான விஷயம். இதுல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிறதும், அதாவது கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லி இது கடந்த காலத்துல திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே சொன்ன காலங்கள்லாம் உண்டு. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடுகள் வந்தது, உடன்பாடுகள் வந்தது. அதெல்லாம் அதே போலவே இப்ப திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்தது, அப்புறம் கூட்டணியை விட்டு வெளியே போனது, இதெல்லாம் நடந்திருக்கு. இதுல எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியமும் கடமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில தொடர்ந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தெற்கு சீமையில் இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிற தமிழகத்திலே எங்களுடைய கணக்கை வலுவாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வலுவாக கணக்கை தொடங்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிற காரணத்தால், அரசியல் கடமை இருக்கிற காரணத்தால நாங்க இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை
குறிவைத்தே செயல்படுகிறோம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒண்ணு. இரண்டாவது, இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவரை வலுவான தலைவராக பிஜேபி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இபிஎஸ் தலைமையில தமிழ்நாட்டில் தேர்தலை உங்களுடைய பிஜேபி கூட்டணி சந்திக்கிறது அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா? நீங்க இன்னொரு விஷயம், இயல்பாவே அவர் தானே அதிமுக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அதான நியாயம். அதனால ரெண்டாவது, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் 23% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆக அவர்கள் தான் எங்களை விட பெரிய கட்சி என்பது, இந்தியாவிலே நாங்கள் பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் எங்களை விட அவர்கள் பெரிய கட்சி. சார் நான் ஒண்ணு சார், நீங்க தேனியிலும் ராமநாதபுரத்திலும் நீங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சந்திக்கும் போது இந்த தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் கிட்ட அதிமுக வரும்ட்டெல்லாம் பேசுனீங்க. நீங்க தான் பேசுனீங்க, நாங்க பேசல. நீங்க தான் பேசுனீங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார். இப்படி எல்லாம் சார், இன்னைக்கு தேதிக்கு உங்க கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை தான் பேசினாரு. அப்படியெல்லாம் பேசணும்னா இல்ல என்ன கொஞ்சம் கேட்க அனுமதிங்க. நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போக கூடாது இல்ல. அப்படியெல்லாம் பேசுனதுனால அவர் இருந்தாருன்னா நாங்க வரமாட்டோம்ட்டு ஏடிஎம்கே ஒருவேளை சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத கேட்டுக்கிட்டீங்களா நீங்களும்? இல்ல, நீங்க உங்க கற்பனைகளுக்கெல்லாம் நாங்க நீங்க எழுதுற கதை வசனத்து இல்ல கேளுங்க, நீங்க எழுதுற கதை வசனத்துக்கெல்லாம் நாங்க அத ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல, நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க அவரை எப்படி சொன்னீங்க, இவரை எப்படி சொன்னீங்க சொல்லி 1977ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் திமுக முரண்பட்டு இருந்தாங்க. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை மிக கடுமையாக விமர்சித்தார் கலைஞர். அதே கலைஞர் 2.5 ஆண்டு காலத்துல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்ன கலைஞர், அதுக்கு பிறகு இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வருகன்னு சோனியா காந்தி அம்மையாரை சொன்னாங்க. அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அரசியலை பொறுத்தவரையில நீங்க வெற்றிதான் இலக்கு. அந்த வெற்றியை பெறுவதற்கு திமுக மக்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற இடைவெளியை பயன்படுத்தி மீண்டும் திமுக எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும், மரியாதைக்குரிய திரு பொன்முடி அவர்கள், இங்க பாருங்க, நீங்க அண்ணே ஒரே நிமிஷம், நாங்க அந்த சப்ஜெக்ட நாங்க தனியா பேசும்போது உங்களை கூப்பிடுறோம், தயவு செஞ்சு நீங்க அது வாங்க, சரியா? நாங்க இல்ல நாங்க தனியா பேசுறோம், அப்ப நீங்க வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இல்ல அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, இங்க அதுக்குள்ள விட்டுருங்க. அதாவது திமுக அரசு செய்திருக்கிற மிகப்பெரிய ஊழல், திமுகவினருக்கு ஏற்பட்டிருக்கிற நெஞ்சு வலி, திமுகவிற்கு ஏற்பட போகிற நெஞ்சு வலி, அது அப்போலோ மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை, இப்படி மருத்துவமனைகளை எல்லாம் அவர்கள் தூசி தட்டி படுக்கையை தயார் செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற திமுக என்கிற ஊழல் கட்சியை அகற்றுவதற்கு ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி அதை முன்னெடுத்து செய்கிறது. இன்றைக்கு எல்லோரும் அதிமுக தலைவரும் எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய அவர்களும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் எல்லோரும் கையை தூக்கி ஒன்னா நின்று கை தூக்கி அவர்கள் கூட்டணியை அங்கீகரித்திருக்கிறார்கள், கூட்டணியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுல யாருக்கும் பொருந்தா கூட்டணி, பொருந்துற கூட்டணி, அதிமுகவுடைய மனசாட்சி இதெல்லாம் அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார், ஒரு பார்ட்டியவே தூக்கி சார் ஒரு கட்சியவே தூக்கி நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு கட்சி சார், அதிமுக ஒரு கட்சி, சரியா? நீங்க அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார், அவர் ஒரு தனி பார்ட்டி. அது நீங்க என்ன பிரச்சாரத்துல நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னா, நீங்க அந்த பார்ட்டியை இந்த கட்சியே தூக்கி அப்படியே இவர்கிட்ட கொடுத்துருவேன்னு நீங்க சொன்னீங்க, இவர்கிட்ட வந்துரும், நீங்க இவரை விட்டு விடவே முடியாது. நீங்க சார் சொன்னவர் இன்னைக்கு உங்க கட்சியில இல்ல சார், சொன்னவர் உங்க கட்சியில இல்ல. அனுமதி கொடுங்க. 96ல
மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வரும்போது கலைஞருக்கு தெரியாதா? அவர் காங்கிரஸ்காரன் தெரியாதா? காமராஜருடைய பக்தர் தெரியாதா? அன்னை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு வேண்டியவர்கள் தெரியாதா? அப்ப மட்டும் இவங்களுக்கு எப்படி மூப்பனார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர்கள் காமராஜருக்கு பிறகு இவரை மாதிரி யோக்கியமான தலைவர்களோடு நான் கூட்டணி வைத்திருப்பதை பெருமையாக கருதுறேன்னு எப்படி கலைஞர் சொன்னாரு? அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியை அவர் அதனால காங்கிரஸ் முடக்கி விட்டான்னு சொல்லிடுவீங்களா? சரி, 1999 அடல் பிகாரி வாஜ்பாயோடு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைத்து அமைச்சரவையில பங்கெடுத்தாங்களா? அப்ப தெரியாதா உங்களுக்கு? சரி சார், பேசலாம் சார். எனக்கு நீங்க சொல்ற எந்த விளக்கமும் எனக்கு புரியல. அதனால நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட போறேன். அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது. சரி சரி, இத பாக்குறவங்களுக்கும் புரியல, அதனாலதான் எனக்கும் புரியல. அப்படி கிடையாது. திமுக கூட்டணி வைத்தால் அவர்கள் புனிதமானவர்கள். ஆனா பாரதிய ஜனதா கூட்டணி வைச்சா அது அவங்க தப்பான ஆக்கு. நான் ஒண்ணு சொல்றேன். அதிமுகவுல இன்னைக்கு பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்களை திரு எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்திருக்கிறாரா இல்லையா? சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரா இல்லையா? எங்களை விட தமிழ்நாட்டில் எங்களை விட வலிமையான கட்சி அதிமுக. சரிங்க சார், பேசலாம். இந்தியாவில் அவர்களை விட நாங்கள் வலிமையானவர்கள். ஓகே சார், பேசலாம். காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், திராவிட கட்சிகளுடைய 50 முழக்கங்கள்ல ஒன்று இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஆனா இன்னைக்கு மேடையில உட்காந்துக்கிட்டு சார், நீங்க இணைந்து கொல்யூஷன் கவர்மெண்ட் அமையுமா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்ட்டு திரு அமித்ஷா சொல்கிறார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார். சார், இப்படியான ஒரு கட்டத்திற்கு, தங்களுடைய கொள்கைகளையே விட்டு கொடுக்கக்கூடிய கட்டத்திற்கு அதிமுக இறங்கி வந்துருச்சா, இல்ல இந்த கூட்டணி விவகாரத்தில் பிஜேபி தான் நிறைய இறங்கி விட்டு கொடுத்திருக்கா சார்? இல்ல, இது அதிமுக பாஜகவோடு ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லுகிற பொழுதே நாம் அரசியல் களத்துல பதிவு செய்தோம். அது பாஜகவோடு எதிர்காலத்தில் நிச்சயமாக கூட்டணி அமைக்கும் என்று நாம் ரொம்ப தெளிவாக பேசணும். சரி, கொஞ்சம் எக்கோ வருது, செக் பண்ணிக்க பேசணும். அதற்கு பிறகாக இன்றைக்கு அமித்ஷா வருவதற்கு முன்னால் இன்றைக்கு காலையில வந்த ஒரு 3 செய்திகளை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். இரட்டை இலை சின்னம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் விசாரணை துவக்கம். இன்னைக்கு காலையில வந்த செய்தி. OPS புது கட்சி பதிவு செய்ததாகவும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு புதிய கட்சியை பதிவு செய்திருப்பதற்காக வந்தது இரண்டாவது தகவல். மூன்றாவது, அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனைக்கு சென்றது 3. நான்காவது, இன்றைக்கு அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்த அன்புமணி அவர்களை தடுப்பதற்காக பாமகவினுடைய தலைமை பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் ஒரு முன்னோட்டம். யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேங்கிற மாதிரி முன்னேற்றம். சோ இரட்டை இலை குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை என்ற ஒற்றை புள்ளியில் அதிமுகவையும் எடப்பாடியையும் ரொம்ப வெகு எளிதாக சாய்த்து விட முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த பயம்தான் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைந்திருப்பதற்கான முதல் காரணம். இரண்டாவது, முக்கியமா ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களிலே அமைந்த தேர்தல் கூட்டணிக்கும் 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இங்கே இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றம், சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள், சனாதன சக்திகள் என்று சராசரி இந்துக்களுக்கு எதிர்நிலையில் இருந்தே அரசியல் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ரீதியான அரசியல் நிகழ்வுகள் வந்ததற்கு பிறகு நாம் தேர்தல் களத்தில் யாரை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம் என்கிற சிந்தனையோடு தேர்தல் களத்திலே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தமிழக அரசியல். சரி, 2014 மதிமுக பாஜகவோடு கூட்டணி இருந்தது. ராஜபக்சே வந்த அன்றி பதவியேற்கிற அன்றே டெல்லியிலே கருப்பு கொடி காட்டி அந்த அணியிலிருந்து வெளியே வந்த மதிமுகவினுடைய தொண்டனாக பேசுகிறேன். இன்றைக்கு மதிமுக என்கிற இயக்கம் திமுகவோடு முரண்பட்டு இருந்தது என்பது ஒரு தனிப்பட்ட விடயம் என்று அதை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். நான் பேசுனதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் தனி விடயம். ஆனால் எதற்காக இந்த மதிமுக உட்பட காங்கிரஸ் உட்பட பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் திமுக தலைமையில் அணி சேர்ந்தோம் என்று சொன்னால்,
இந்துத்துவ சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றி விட்டால் சிறுபான்மையினர் நலன் மட்டுமில்லை, பெரும்பான்மை மக்களுடைய நலனும் பாதிக்கப்படும். திராவிட இயக்கத்தின் மீதான போரை தொடுப்பதற்கும் இந்தி திணிப்பை எளிதாக்குவதற்கும் அவர்கள் நினைக்கிற அத்தனை நினைப்புகளை எல்லாம் இங்கே நிகழ்த்துவதற்கு துணை போய்விடக் கூடாது என்பதற்காக திமுக கூட்டணி என்பது சனாதன எதிர்ப்பு என்கிற, பாசிச எதிர்ப்பு என்கிற ஒரு கருத்தியல் ரீதியான கூட்டணி உடன்படிக்கை கண்டது. திமுக தலைமையில் அமைந்திருக்கிற இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிற இந்த கூட்டணி இன்றைக்கு பாஜகவோட அதிமுக சேர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தனி விரோதம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அவ்வளவுதான். அவங்களுக்கு திமுகவை தவிர வேறு எதிரிகள் தமிழக அரசியல்ல கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு, ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அவர்கள் மனதில் வேரூன்றிய ஒன்று. ஆனால் அமித்ஷா அவர்கள் இங்கே எடப்பாடி அவர்களை மிரட்டி, எடப்பாடி ஒரு ஆளை மிரட்டுறது இல்ல, கூட இருக்கிறவன் எல்லாம் பயப்படுவாங்க. மிரட்டி அவர்களை அணி சேர்வதற்கான முக்கியமான காரணம், திராவிட மாடல் ஆட்சியை, திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றிவிட வேண்டும், அதற்கு அதிமுகவின் துணையோடு நின்று அதை சாதிக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான் பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திமுக எதிர்ப்பு நிலை என்கிற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறார். நீங்க சொன்னீங்க அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்கிற பொழுது பேசினதை சொன்னீங்க. நான் அவரு பேசுனதை அப்படின்னா நான் ஹிந்தியில சொல்லிடுறேன். ஏன்னா அவர் பேசினதை நம்ம தமிழ்ல சொல்லி அவர் அப்படி பேசலன்னு சொல்லி பேசுறதற்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் சொன்னாரு, எடப்பாடி ஜி மே அமித்ஷா ஜி दोनों बैठ के बात करके साथ में 2026 में சட்டமன்ற தேர்தலில் साथ में लड़ाई करेंगे. இணைந்து நாங்கள் 2026 தேர்தலை சந்திப்போம். हम दोनों बैठ के बात करेगा कि किस पार्टी को कितना सीट शेयर करें, वो भी हम लोग बैठ के बात करेंगे. மூணாவது பாயிண்ட் அவர் சொன்னது, நாங்கள் இருவரும் அமர்ந்து ஒன்றாக பேசி யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். மூன்றாவது ஒரு ஹைலைட் ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு, புரிந்து போனவர்களை இணைப்பீர்களா என்று. एडीएमके का पार्टी का अंदर का उन लोग का अंदर का प्रॉब्लम है, हम लोग नहीं घुसेगा, वो उन लोग का पार्टी का प्रॉब्लम है, हम लोग उसको बात नहीं करेंगे. நான் அதை பற்றி பேசுவதற்கு இங்கே வரவில்லை. ஆனால் ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றால் मिनिस्टर कितना पार्टी को किसको मिनिस्टर पोस्ट देना है वो हम दोनों बैठ के बात करेगा. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நாங்கள் இருவரும் அமர்ந்து தொகுதிகளை நாங்கள் பேசுவோம். நாங்கள் இருவரும் அமர்ந்து வெற்றி அடைந்தால் அமைச்சர் பதவி யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், அமைச்சரவையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசி முடிவு செய்வோம் என்பது கூட்டணி ஆட்சி என்பதற்கான அத்தாட்சியை எடப்பாடி அவர்களை வைத்துக் கொண்டே அவர் பேசி இருப்பது என்பதும், தலைகுனிந்து அமைதியாக எடப்பாடி அவர்கள் வாய்மூடி மௌனியாக அமர்ந்திருந்தது என்பது ஒரு திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சவுக்கடியாகவே நான் நினைக்கிறேன். எங்கேயோ இருந்து அவர் இடத்திலே உட்கார்ந்து அவர் கூடவே உட்கார்ந்து சோழிய முடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லணும். இரண்டாவது, நீங்க இப்ப வெற்றி மட்டுமே இலக்கு என்பதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பொழுது இருக்கிற தேர்தல் காலம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஏன் பாஜகவுக்கு இங்க அதிமுக கூட எவ்வளவு இறங்கி போனாலும் கூட்டணி அமைக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு அந்த மும்மொழி கொள்கை என்று வந்ததற்கு பிறகு அதை இந்தியா முழுமைக்கும் எடுத்து சென்று இன்றைக்கு தெலுங்கானால இருந்து, மராட்டியத்திலிருந்து, ராஜஸ்தான்ல இருந்து அவனவன் தாய்மொழிக்காக இந்தியை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு மராட்டியத்துல பேங்க்ல மராட்டியம் பேசுறவங்க இல்லைன்னா அடிச்சு வரட்டுறாங்களாம். அந்த சூழ்நிலை, ஒரு தாய்மொழியை இழந்து நிற்கிறீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாய்மொழி மீதான ஒரு பற்றுதலை, இந்தியாவில் அழிந்து போன மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருப்பது என்பது பாஜக கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்று. இரண்டாவது, இந்த மறுசீரமைப்பு என்பது வருவதற்கு முன்பாகவே இது எப்படி அமையும் என்பதை இன்று இந்தியா முழுமைக்குமான பிரச்சனையாக கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு சென்று சேர்த்திருப்பதும், மாநில சுயாட்சியை ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வெற்றி பெற்று இன்றைக்கு 10 மசோதாக்களை நடப்பதை கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலை இன்றைக்கு இந்தியாவிற்கான வழிகாட்டுதலாக கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி நீடித்தால்
நாம் தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியாவிலும் நாம் நினைப்பதை சாதிக்க முடியாத சூழ்நிலை எதிர்காலத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எவ்வளவு இறங்கி வந்தாலும் நேரா தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட் குருமூர்த்தி அவர்கள் வீட்டிற்கே செல்வதும், எடப்பாடியார் வீட்டிற்கே சென்று இரவு விருந்து உண்பதும், இது எந்த அளவுக்கு வேணா அவங்க கீழே இறங்கி போவாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்திலே இரட்டை இலை சின்னம் பேசப்பட்டிருக்கிறது, இடி வழக்குகள் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது அதிமுக வேறு வழி இல்லை, அமித்ஷா ஆட்டுகிற பொம்மைகளாக அவர்கள் ஆடத்தான் வேண்டும். அதற்காக அந்த இடத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர வீராப்பு பேசக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. இன்னும் மகுடி அமித்ஷா ஊத மகுடிக்கு தகுந்த மாதிரி நாடகமாகிற நடிகர்களாகத்தான் அவர்கள் தேர்தல் களத்திலேயும் இருப்பார்கள் என்பதை எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ராமன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பேசுபொருளாக மாற்றியதும், பிஜேபி இந்த ஸ்டேட்ல எடுக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தேசிய அளவில் பேசப்படக்கூடியதாக மாற்றியதும் அப்படின்னா அண்ணாமலையை தான் சொல்லணும். சரிங்களா? அதனால அந்த பார்ட்டியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா ஏதோ ஒரு வகையில் இந்த பார்ட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு 4 வருஷத்துல ரொம்ப பேசுபொருளாக மாற்றி இருக்கிறாரு. ஆனா அண்ணாமலை அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க இங்க அதிமுகவோடு கூட்டணி அமைத்தே தான் தீரணும், ஏன்னா எங்களுடைய கோல் அது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய ஹிஸ்டரியில இந்த கட்சி 1980 தொடங்கினதுல இருந்து ஒரே ஒரு முறை கூட தலைவருக்கு இப்படி எல்லாம் வேட்புமனு வாங்கி தேர்தல் எல்லாம் நடந்தது கிடையாது. நியமனம் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்டு டிராமா நடத்தி யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணாம நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்கிற அறிவிப்பை போட்டு தேசிய அளவில் அண்ணாமலையை பயன்படுத்திக்கோன்ட்டு அமித்ஷா ட்விட்டர் போட்ட பிறகு அப்படியே திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டில இருந்து அப்படியே கார் கிளம்புது ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கு. இதெல்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப ஆர்கனைஸ்டா 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த நம்ம ஜெயலலிதா மேடம் சமாதியில திரு ஓபிஎஸ் உக்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே அவரோட கார் கிளம்பும் போது நடந்த அந்த நாடகம் அப்படியே இன்னைக்கு எங்க கண்ணு முன்னால அப்படியே தெரியுது. 2017 டிராமா, இன்னைக்கு நடந்த டிராமா. இதெல்லாம் யார் சார் உட்காந்து பிளான் பண்றது? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை அப்படியே நடக்குதுன்னு சேம் சொல்வது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் இவ்வளவு தூரம் ஒற்றுமை இருக்குது பாருங்க. யாருமே தாக்கல் பண்ணல, தலைமை சொல்லுகின்றது ஒரு ஆளை தலைவராக ஆக்க போறாங்க, நீங்க மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னா இதுல எங்கேயாவது ஒருத்தருக்கு ஒரு மனக்கசப்போ ஒருத்தருக்கு மாறி மாறி புறம்போது குத்தி அறிக்கை கொடுத்தோ இங்க ஒண்ணு பேசுவாங்க வெளியில போய் ஒண்ணு பேசுவாங்க இல்லையே, எதுவுமே பேசல. அப்போ இது ஒற்றுமை தானே காரணம். பாஜக கட்டமைப்பு தேசிய அளவில் எப்படி உள்ளது, அதே போல் தமிழ்நாட்டிலும் தலைமை என்ன சொல்லுகின்றதோ அதை தான் கட்டுப்படுத்த வைக்கிறார்கள். கட்சியில் ஏற்கனவே கிளை செயலர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், மாவட்ட தலைவர் எல்லாமே முறைப்படி தேர்தல் நடந்தன. அப்படிங்கிற போது மாநில தேர்தலில் இன்னைக்கு 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்க வேண்டும். அந்த கூட்டணி வைக்க முடியல. நமக்கு பொதுவான ஒரு எதிரி இன்னைக்கு திமுகவை தவிர்த்து மற்ற கட்சி நாம் தமிழர், அதிமுக எல்லாருக்குமே, பிஜேபி உட்பட எல்லாருக்குமே திமுகவை வீழ்த்த வேண்டும். அப்போ திமுக வீழ்த்த வேண்டும், பொதுவான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் மத்தியில் பாஜக ஆட்சி கட்சியினர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கு உள்ள பொசிஷன் சூழ்நிலை என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தலைமையை நயினார் நாகேந்திரன் முன்னிலைப்படுத்துறாங்க. அதில் எந்த தவறும் இல்லையே. ஹெச் ராஜா கூட யாருமே அதை பற்றி யாருமே எதுவுமே வாத்திறக்காத நேரத்தில் நீங்கள் மட்டுமல்ல, நம்முடைய காரியம் கூட கற்பனை கடந்த கதாபாத்திரத்தில் நீங்க வருகின்றீர்களே சொல்லுங்க. கற்பனை கடந்த கதாபாத்திரத்தில் நீங்க கொடுக்கிற போது தான் ஆச்சரியமா இருக்குது. அதாவது யாருமே நினைக்காத ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து முன்னிலைப்படுத்தி கதை, வசனம், திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாம் டி ராஜேந்தர் பாலி சொல்ல நீங்க மட்டுமல்ல காரியம் அதானே பண்றாரு. அப்ப ஒரு பாஜக அரசு, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகின்றார், நமக்கு எதிரி திமுகவை 2020 வீழ்த்துவதுதான் நமக்கு வீழ்த்துவது நம்முடைய லட்சியம். ஆகவே அதிமுக தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம்
இதில் எந்த மாறுபாடும் கிடையாது. சரி, கூட்டணி அமைப்பு என்ன தப்பு இல்லையே? இப்போ மகாராஷ்டிராவில் மெகா கூட்டணி அமைச்சு அழகாக ஆட்சி அமைக்கிறாங்களே, இல்லைன்னு தப்பு இருக்கு சொல்லுங்க. அதே போல் அவர் காரியத்தில் சொல்வார், தமிழ்நாட்டில் திராவிட கட்சியில் வெக்கி தலை கொண்ட அவமானம். இதே தான் அமித்ஷா அவர்களும் சொல்லுகின்றார். 2067 பிறகு இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி அமைக்கின்றன. இன்னைக்கு 2021 மேலிருந்து திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குது. அதுக்காக மதிமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் கட்சியோ எங்களுக்கு கூட்டணியில் மந்திரி சபை கொடுக்கணும் உங்களால் கேட்க தைரியம் இருக்கா? இல்லையே. அப்படிங்கின்ற போது என்டிஏ என்ற கூட்ட அந்த இதில் வந்து அமித்ஷா அவர்கள் மேடையில் சொல்லிட பத்திரிகை சந்திப்பில் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு கொள்வோம். தப்பு இல்லையா? அதுக்கு ஏன் எடப்பாடி அவர்கள் இப்படி மௌனமாக கூனி குறி கேட்கல? அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மெகா கூட்டணி, அதாவது திமுகவுக்கு ஒரு சந்தோஷம், அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க, அது சந்தோஷம். ரெண்டாவது ஒரு வருத்தம் என்னன்னா, ஐயோ அதிமுக பிஜேபியில் போகாத நினைச்சோம், ஐயோ இங்கே கூட்டணி ஆகிட்டாங்களே, இனி இந்த மக்களை எப்படி மத ரீதியாக ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி 2026 வரைக்கும் இப்போ போட்டாங்களே, நீட்டு ரத்து அனைத்து கட்சி கூட்டம், மறுசமைப்பு தொகுதி மறுசமைப்பு கூட்டம், மும்மொழி கொள்கை எதிர்ப்பு கூட்டம், இப்படி தினசரி மாதத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு மாதந்தோறும் இந்த பௌர்ணமி கிரிவலம் நடத்துகிற மாதிரி மாதந்தோறும் ஒரு கூட்டத்தை போட்டு மக்கள் மத்தியில் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சித்தானாலும் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். திமுக ஊழலிலும் பொய்யிலும் புரண்டு எடுத்து மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இத்தகைய கட்சியை, இந்த ஆட்சியை 2026 வேறறுக்க வேண்டும் என்றால் நாம் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். அதில் நாம் தமிழர் இயக்கம் வரலாம், தாவேகா கட்சியும் வரலாம் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்று அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். ஆகவே இந்த கூட்டணி மெகா கூட்டணி, இந்த கூட்டணி அவர்கள் இன்று நிச்சயதார்த்தம் முடிந்து கை நினைத்து உள்ளார்கள். அவ்வளோதான் நினச்சிருக்காங்க. அதுக்கு முன்னால் கண்ணு காது கண்ணில் மூக்கு வச்சு ஆஹா ஓஹோ அப்படி இருக்குமா, இந்த கூட்டணி அப்படி பெட்டுமா, நம்ம ஜெயிப்போமா நம்ம ஜெயிக்க மாட்டோமா அப்படி, இதெல்லாம் கற்பனை. அதான் கற்பனை கடந்த கதாபாத்திரத்தில் இருக்கின்றாலும் இப்போதே உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு வேறு கலக்குது என்றால் இன்னும் போக போக தானே தெரியக்கூடிய நிலைப்படுகின்றது. ஆகவே அமித்ஷா அவர்கள் எடுத்த முடிவு, அவர் சொன்னாங்க மேற்கு வங்கத்தில் அங்கே தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. சொல்ல முடியுமா? மொத்தம் யாராவது சொல்ல முடியும்? மேற்கு வங்கத்திலும் பீகாரிலும் வரக்கூடிய சட்டமன்றத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறாங்க. அதே போல் 2026 தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணியோட ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறார். இதில் எதன் தவறுகள்? எனக்கு மாநிலத்துடைய வளர்ச்சிகள், மாநிலத்துடைய மக்கள் நலன் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். தன்னுடைய ஒரே ஒரு மன்னராட்சியை மட்டும் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டு 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி கொண்டு வாழ்வது ஆட்சி நடத்துகிற ஆட்சி அல்ல. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அந்த மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வருவதால் அமித்ஷா அவருடைய இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வழிகாட்டிருக்கார். தப்பு இல்லையா? வந்து ஒரு தலைவர் வருகின்றார். இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு நண்பர் வீட்டில் வெளியூரில் போகிறீங்கன்னா நண்பர் வீட்டில் பேசுங்க, பேச நல்லா இருக்கீங்களா, சுவைக்கமா, காப்பி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. அதே போல ஒரு தேசிய தலைவர் வருகின்ற போது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஒரு பழுத்த ஒரு பழம். ஆகவே அங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் நல்லது தப்பு இருக்கு சொல்லுங்க. நல்லது நாம பேசலாமா? ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, G. N. Chetty Road, T. Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development and it has worked out well.
எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. ராஜகம்பீரன் சார், இந்த 24 எலெக்ஷனில் நீங்கள் முதல் சுற்றில் சொன்னது போல குறைந்தபட்ச இரக்கத்தை கூட திரு எடப்பாடி பழனிசாமி காட்டல. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க பிஜேபி கூட்டணி அமைப்பதற்கு. அவங்க இறங்கியே வரல திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த முறை அவர் இறங்கி வந்திருக்காருல்ல, இதற்கு வேறு வேறு காரணங்கள். இந்த ரெட்டலை சின்னம், அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய சில வழக்குகள், சுப்ரீம் கோர்ட் வர தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. கவர்னர் இன்னும் ப்ராசிக்யூஷன் அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாருக்கு? ராஜேந்திர பாலாஜியினுடைய கேஸுக்கு, ரமணாவுடைய கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சண்டை போட்ட பிறகு அவசரமாக ஒப்புதல் கொடுத்தாரு. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாமும் சேர்த்து தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க திரு இபிஎஸ் தள்ளி இருக்கு அப்படின்ட்டு நாம் உறுதியாக நம்பலாமா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? ஓகே, அது சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு ஒத்துழைத்தது என்பது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள. ஓகே, இந்த முறை கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான். இதுவும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான். ராஜதந்திர நடவடிக்கை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக ரொம்ப ஒரு வலிமையான மக்கள் இயக்கம். ஓகே, 2014 தேர்தலிலே மோடி தான் பிரதமர் என்று இந்தியா முழுக்க அவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிற போது மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய தைரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அதைத்தான் அவங்க ரசிப்பாங்க அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள். புரியுது. அதிமுக தொண்டர்கள் வளைந்து குலைந்து பணிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமியை ஒரு தலைவராக பார்ப்பார்களா என்கிற ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது எனக்கு. ஓகே, அந்த கட்சி அழிந்து போவதை வகுப்புவாத சக்திகள் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்று நினைப்பதற்கான இடமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இப்ப அதிமுகவின் தயவு இல்லாமல் இப்போது பாஜகவில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், நயினார் நாகேந்திரனை சேர்த்து சொல்றேன், இவர்கள் தனித்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு வலிமையான இயக்கம்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒண்ணு இல்லையே அவங்களுக்கு. அதாவது திருவிழாவுக்கு போகிற போது தேரோட்டத்தையோ அல்லது யானையவோ பார்க்கறதுக்கு குழந்தைகளை தோள் மீது ஏற்றி தகப்பன் காட்டுவது போல
ஒரு சவளப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, உயரம் குறைந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை அதிமுகவின் தோள்களில் ஏறிதான் பாஜக தன்னை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது குள்ளமான கட்சி தான் அது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டு நலன் சார்ந்து அவங்க வெள்ள பேரிடருக்கு நிதி கொடுத்தாங்க. காங்கிரஸை அவர் கேட்க முடியுமா? ஒரு நிமிஷம் ராமன், ஒரே ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கையே கழுவியாச்சு. ராமன் பாஜக ஆளுது. ராமன் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐயோ ராமன் தயவு செஞ்சு அவர் பேசி உங்க நேரத்துல நீங்க பேசி முடிச்சது பிறகு நீங்க பேசுங்க. தயவு செஞ்சு குறுக்கிட வேண்டாம் ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்றேன். அது குறுக்கிடாதீங்க தயவு செஞ்சு. குறுக்கிட நலன்களுக்காக நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டியிருக்கோம், தென் மாவட்டங்கள் பலன் பெறுகிறது, அதனால வாக்கு போடுங்கன்னு கேட்டா தமிழர்கள் நன்றி உடையவர்கள் பலன் அனுபவித்தா நிச்சயமா வாக்கு போடுவாங்க. தமிழ்நாட்டுல வெள்ள பேரிடர் வந்த போது நிதி அளித்திருந்தா அதுக்கு நிச்சயமா நன்றி தெரிவிக்கிற விதமாக வாக்களிப்பாங்க. இப்ப திமுக ஏன் தொடர்ந்து வெற்றிமுகமாக இருக்கிறதுனா நலத்திட்டங்களின் வழியாக மகளிர் உரிமை தொகையில இருந்து பேருந்து வசதி, மகளிருக்கான பேருந்துகள்ல இருந்து எல்லாவற்றிலையுமே அவர்கள் நலத்திட்டங்களின் வழியாகத்தான் மக்களை சென்றடைகிறாங்க. காலை உணவு திட்டத்திலிருந்து எல்லாமே நலத்திட்டம் தான். ஆளுகிற அரசு என்பது நலத்திட்டங்களின் வழியாக வாக்காளர்களை வென்றெடுக்கலாமே தவிர குற்றச்சாட்டு சொல்ற மூலமா இவர் நான் பிஜேபி சொல்லும் போது காங்கிரஸ் மேல பாயிறாரு இல்லையா, இதே வேலையை தான் பிஜேபியில அங்கேயும் செய்யறாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அதாவது எனக்கு முன்னாடி சொன்னவர் அது ஒரு வரி மட்டும் நான் மறுத்துறேன். எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்த போது கலைஞர் எதிர்க்கிறார், எமர்ஜென்சியை நீக்குவதற்கு பின்பு ஆதரிக்கிறாரு. அப்ப அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்றது முதல்ல தவறான கருத்து. பாஜகவும் காங்கிரசும் கூட்டணி போக முடியாதுல, அப்ப நிரந்தர பகைவர்கள் தானே. எப்படி திமுகவும் அதிமுக கூட்டணி போக முடியாதுல, இடதுசாரிகள் முதலாளித்துவத்தை ஆதரிக்க முடியாதுல. அப்ப நிரந்தர கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் எப்பொழுதுமே இது மாதிரி புழுகுணிகள் என்ன செய்வாங்கன்னா பொய்யான விஷயங்களை நிலைநிறுத்துவதற்கு அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரி அதுவும் கிடையாது. அவருக்கு பட்டத்தின் மூளை விட்டு கொடுப்பது போல் விட்டு கொடுத்து உங்க நேரத்துல பேசத்தாங்க சொன்னாரு. அவர் என்னங்க எனக்கு என்னங்க விட்டு கொடுக்கிறாரு அவரு? உங்க நேரத்துல நீங்க அவர் பேசுறதுக்கு எல்லாமே கத்துனா மக்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக அவர் அந்த ஒரு முறைப்படுத்துறாரு. நீங்க கூச்சல் போடுறது மூலமா தான் விவாதத்தை நடத்த முடியும்னு அவர் நினைக்கல. அது வேற. அதுக்கு போய் அவர் மேல நீங்க பாயிரீங்க, என் மேல நீங்க பாயணும். அதுக்கு கருத்தா எதிர்கொள்ளுங்க. சும்மா சவுண்ட் கொடுக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாங்க. சார் ரைட் ஓகே, நான் அவர்கிட்ட போறேன் சார். சார் தூத்துக்குடி செல்வம் சார், சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது இல்ல? கேக்குது சார். 40 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க, எங்களுக்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அரசு இதுவரை கொடுக்கல. விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மன்ரேகா திட்டத்திற்கான நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த நிதியை கொடுக்கல. ஹானரபிள் MIB-னுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் திரு எல் முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு திட்டம் வேணாம் ஆனா நிதி மட்டும் வேணுமா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு போறாரு. தமிழ்நாட்டினுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜனங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஜனங்கள் தங்களுடைய அதிருப்தியை கூட வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதை எல்லாவற்றையும் ஜனங்க மறந்து போயிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா அதனாலேயே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு நீங்க நம்ப தொடங்கிட்டீங்களா? இல்ல, மன்ரேகா திட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அதுல 13,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் பதில் சொல்லி இருக்கா? இல்ல எங்க சொல்லுங்க அண்ணா, எங்க 13,000 கோடி ஊழல் நடந்திருக்குது? அது கிராமப்புறங்கள்ல பாருங்க. நீங்க மொத்த பட்ஜெட்டே 86,000 கோடி தான். இதுல எப்படி 13,000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுத்துருவீங்களா? நீங்க கேளுங்க, 13,000 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகள்ல 13,000 கோடி தமிழ்நாட்டுல மட்டும் அண்ணே அந்த கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்துல கொள்ளை நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணே குற்றச்சாட்டுக்கு இந்த அரசு பதில் சொல்லல. கொள்ளைக்கு பதில் சொல்லல. அண்ணே இங்க பாருங்க, அண்ணே இங்க பாருங்க, இப்படி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. நீங்க மன்ரேகா திட்டத்துல அண்ணே இங்க பாருங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க அந்த ஓபன் வெப்சைட்ல சோசியல் ஆடிட் இருக்கு, சோசியல் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. அது நீங்க வெளிப்படை நான் ஒண்ணு கேளுங்க. இந்த டாஸ்மாக் ஊழல்ல இருந்து எல்லா ஊழலுக்கும் நீங்க டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராக நடத்தப்படுகிற விசாரணைக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தமிழ்நாடு அரசு ஏன் சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ வித்ட்ரா பண்ணி நாங்க பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி வராங்க. இதெல்லாம் அவமானம் இல்லையா? நாங்க டாஸ்மாக்கு எதிராக ஒரு வழக்கு நடந்தா அந்த வழக்குல தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேலை?
டாஸ்மாக் அதிகாரிகள் மேல குற்றம் சாட்டும் பொழுது தமிழ்நாடு அரசு வந்து என்ன செய்யணும்? அந்த ஈடிக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு முன்னால பேசிய நண்பர்கள் இந்த புழுகு பொய்யெல்லாம் சொன்னாங்க. அடே அப்பா, திமுக அரசு நாளும் பொழுதும் அவங்க கட்டமைக்கிற பொய்யும் புரட்டையும் பாத்தீங்கன்னா மக்கள் கடைக்கோடி மக்கள் கூட காரி உமிழ்கிற அளவிற்கு மிக கேவலமான ஒரு நிர்வாக முறைகள் இருக்கு சார். நான் ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு முன்னால பேசிய நண்பர் மரியாதைக்குரிய காரை செல்வராஜ் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை ஆக்கிரமிக்குது அல்லது அதை அழிக்க போகுதுன்னு சொல்லி. இது ஆக்கிரமிக்கிறது அழிக்கிறது பாரதிய ஜனதா வேலை கிடையாது, திமுக வேலை. ஏன்னு கேட்டா, தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக கூட்டணி கட்சிகளை தனி சின்னத்தில் போட்டியிட விடாமல் திமுக சின்னத்திலேயே போட்டியிட வைத்து, பேருக்கு வேண்டாம் இந்த கட்சி எம்எல்ஏ, பேருக்கு அந்த கட்சி எம்எல்ஏ, ஆனா சின்ன என்ன சின்னம் தெரியுமா? உதயசூரியன் சின்னம். இது இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தனங்களுக்கு பித்தலாட்டத்தனத்தினுடைய மொத்த உருவம் எதுனா திமுக சார். இப்ப என்ன இவங்களுக்கு நடுக்கம் வந்துருச்சுன்னா, அண்ணாமலை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அண்ணாமலை அவர்கள் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கிற இடத்துக்கு உயரத்துக்கு போவாரே தவிர அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சி நிராகரிக்காது, கைவிடாது. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறவர், இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறவர், இளைய சமுதாய நம்பிக்கை. என்ன கேட்டேன் சார், அவர் உங்களுக்கு தேவைப்படட்டும் இல்ல நீங்க அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போங்க, எங்களுக்கு என்ன? நான் என்ன கேக்குறேன், நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு இல்ல நீங்க அவரை வச்சுக்கங்க, தூக்கி எறிங்க, இல்ல கூட்டிட்டு போய் டெல்லியில வேற ஏதாவது மந்திரி பதவி கொடுத்துக்கங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? நாங்க கேட்கறது என்னன்னா, இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க நிதி கொடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்விகளை அமைச்சரிடம் முன்வைக்கும் போது நீங்க எதை எடுத்தாலும் ஊழல் சார். நீங்க வந்து கூவன் நதியில வந்து 2500 கோடி ரூபாய் முறைகேடு, கூவன் நதியை சீரமைக்க போறேன்னு சொல்லி ஒரு விஷயம் சார். மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை இல்லாமல் இவர்கள் வந்து எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா கரீப் அண்டை யோஜனா என்கிற திட்டம், இன்றைக்கு குடிமை பொருள் வழங்குகிற திட்டம், ரேஷன் திட்டம், அதுக்கு நிதி வழங்குறது யாரு? அரிசி வழங்குறது யாரு சார்? மத்திய அரசாங்கம் இல்லையா? அதுல சொல்ல மாட்டீங்களா நீங்க? அது சுகாதாரத்துறைக்கு வழங்குற நிதியை சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணு இவரு ராஜகம்பீரன் சார் வந்து கொள்கை பரப்பு. சுகாதாரத்துறைக்கு எவ்வளவு நீங்க நிதி ஒதுக்குறீங்க? ஏன் சுகாதாரத்துறைக்கு என்ன நிதி ஒதுக்கல? எவ்வளவு ஒதுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்ல, மருத்துவமனை மாத்திரை வழங்குனதுலயே 6800 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே, முதல்ல நான் ஒண்ணு கேளுங்க சார், ஒரே ஒரு விஷயம். ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான நிர்வாகத்தை தருவதற்கு தமிழ்நாடு அரசு முதல்ல உத்தரவாதம் தரட்டும். கேட்டா அந்த மழை நீர் வெள்ள நீருக்கு நிவாரணம் தரல, வெள்ள நீருக்கு வந்து என்ன மதிப்பீடு? 36,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்க மதிப்பீடு பண்றீங்களா? என்ன எப்படி மதிப்பீடு பண்ணீங்க? அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, இனிமேல் வந்து வெள்ளமே ஆனந்த. நீங்க தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க சார். மொத்த நாட்டோட சுகாதாரத்துறைக்கு வெறும் 86,000 கோடி தான் ஒதுக்குறீங்க. நீங்க இது என்னமோ தமிழ்நாட்டு வாரி கொடுக்கிற மாதிரி கேக்குறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சார், ஒண்ணு கேளுங்க. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் வழக்குகளில் சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள். அதை மடைமாற்ற செய்யறதுக்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் நான் ஒண்ணு கேளுங்க, என்ன கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது கச்சத்தீவை மீட்போம் சொல்லி நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க, நீட்டை ஒழிப்போம் சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க, சட்டமன்றத்தில் ஒன்றன் தீர்மானம் கொண்டு வரீங்க. நீங்கள் 19 ஆண்டு காலம் மத்திய அரசியல ஆட்சி அதிகாரத்துல திமுக அமைச்சர்கள் இருந்தார்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது சொல்லணுமே வேண்டாமா? கச்சத்தீவை மீட்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்துல அமைச்சரவை கூட்டத்தில் திமுக மந்திரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார், கோரிக்கை வைத்தார், சொல்லணுமா வேண்டாமா? சார் இங்க பாருங்க, சார் கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பேச அனுமதிங்க. பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இதே கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக ஒரு 2 வழக்குகள் இருக்குது. பார்லிமெண்ட்ல எப்போ கச்சத்தீவு சம்பந்தமான கேள்வியை உறுப்பினர்கள் எழுப்பினாலும் அதை மட்டுமே தான் சப்ஜுடிஸ் மேட்டர்ல இருக்குன்னு அந்த 2 வழக்கு நம்பரை குறிப்பிட்டு மட்டும்தான் இவ்வளவு நாள் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பதில் கொடுத்துட்டு இருந்தது. நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளுங்க. முதல் முறையாகத்தான்
அந்த துறையிலேயே வேலை செய்யாத ஒரு நபரினுடைய பெயரில் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சார் போர்ஜரியா சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க. நான் பாருங்க ஒரு ஓபன் லைவ் சேனல்ல பேசிட்டு இருக்கேன், லைவ்ல பேசுறேன். இந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சகம் உங்க பார்ட்டியினுடைய மாநில தலைவர் விண்ணப்பித்தாருங்கிற ஒரே ஒரு காரணத்தினால பித்தலாட்டம் பண்ணி மோசடி பண்ணி இல்லாத ஒரு நபரின் பெயரில் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வெளியிட்டது. அந்த டாக்குமெண்ட் வெளியான காரணத்தினால் ஒரு பிரச்சனை உருவாகுது. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், நீங்க மேட்டர் வந்து சப்ஜூடிஸ் மேட்டர்ல வந்து நீங்க எப்படி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவீங்க? சப்ஜூடிஸ் மேட்டர்ல சார் ஒரே இங்க பாருங்க, சப்ஜூடிஸ் மேட்டர்ல ஜனநாயகத்தினுடைய கோயில் சார் நாடாளுமன்றம். அங்க கேட்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பதில் கொடுக்காத எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆர்டிஐல விண்ணப்பம் பண்ண உடனே இல்லாத ஒரு அதிகாரி பேர்ல நீங்க டாக்குமெண்ட் கொடுக்கறீங்க சார். பித்தலாட்டம் பண்ணது இந்த அரசாங்கம், மோசடி பண்ணது. கவர்மெண்ட் மாறி இருந்ததுன்னா அதுக்கு திமுக அரசு நடத்துகிற பித்தலாட்டத்தினத்திற்கு அரசு பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் இருக்கிற திமுகவிற்காக வாதாடுவதற்கு சில பேர் வந்து இன்னைக்கு கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இதை கண்டு நாங்க கவலைப்பட போறதே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் கைப்பற்றும். ஓகே சார், பேசலாம். காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், இந்த இரண்டு பேரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி அறிவிப்பு வெளியான பிறகு அடுத்தடுத்த சில நகர்வுகள் இங்க நடக்க தொடங்குகிறது சார். அமித்ஷா வந்து இந்த அரசின் மீது வரிசையாக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை படிக்க தொடங்கிய அடுத்த இந்த சந்திப்பு முடிந்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து 3 நாட்களாக நடந்த ரெய்டு குறித்த ஒரு அபிஷியல் பிரஸ் ரிலீஸை வெளியிடுறாங்க. சார், இந்த கேம் ஸ்டார்ட் ஆக தொடங்கிருச்சுங்களா சார்? ஆமா, நிச்சயமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் நான் சொன்னேன், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு நான் முதல் சுற்றுல சொன்னது. இந்த இரட்டைலை விசாரணை துவக்கம் என்பது அதிமுகவுக்கு கொடுத்த, எடப்பாடிக்கு கொடுத்த மிகப்பெரிய அழுத்தம். ஓகே. இரண்டாவது, இன்றைக்கு KN நேரு அவர்கள் துறை சார்ந்த விசாரணைக்கு இன்றைக்கு இடி வந்து உடனடியாக சார் நான் வரேன் உங்ககிட்ட. என்னங்க ஏங்க நீங்க பேச உங்களுடைய கொஸ்டின் எல்லாம் இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சத்தியம் தொலைக்காட்சியில நீங்க வந்து விவாதத்துல பங்கேற்கல மாதிரி தான் நீங்க பேசுறீங்க தவிர்த்து கொஸ்டினை வந்து வேணும்னு ஒரு நிலைப்பாட கொண்டு வரீங்க சார். வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க என்ன பாத்தீங்களா முழுக்க நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பொய் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த அரசு சத்தியவான் சாவித்திரிகளா, உத்தமர் காந்திகளா, மக்களுக்கு நல்லது செய்கிறார்களா, அத்தனையும் மக்களின் அதிகாரத்தை கூட்டு குறுப்படி போட்டு சொல்லுகிறார்கள். அவரை கொஞ்சம் நாங்க பேசுவோம், நீங்க அனுமதி தர மாட்டீங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேசினா நீங்க அனுமதி தர மாட்டீங்க. நான் உங்களுக்கு இதை விட நாங்க என்ன வேலை செய்ய முடியும் சொல்லுங்க. இப்படிதான் நாங்க சொல்ல முடியும் சார். நான் சொன்னது எல்லாமே எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு. ஏன்னா நானே பேப்பர் போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட சத்தியமாக மகாத்மா காந்தியுடைய சத்தியசோலை நூலை படித்துக் கொண்டுதான் நீங்க சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் அவர் பேச அனுமதிங்க, அப்புறமேட்டு நீங்க பேசுங்க சார். நீங்க பேசலாம் சார். அதாவது அந்த இடி குற்றம் குறித்து வந்தது கடந்த உச்ச நீதிமன்றத்திலே 2-3 நாட்களுக்கு முன்னால் இடி குறித்தான விமர்சனங்கள் வந்தது. 5400 வழக்குகளில் 40 வழக்குகளில் மட்டும்தான் குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. மற்ற வழக்குகள் என்னது? உங்கள் மீதான நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது. நீங்கள் அரசியல் ரீதியான செயல்பாடுகளில் இருந்து விலகி நின்று நேர்மையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு இடியை பார்த்து உச்ச நீதிமன்றம் சாட்டை அடி கொடுத்திருக்கிறத ரொம்ப கவலையோடு நம்ம பார்க்கிறோம். 40 வழக்குகள் இல்ல சார். சார், நீங்க சொல்ற கணக்கு கொஞ்சம் தப்பு. அதை நான் சொல்லிடுறேன். தேதி வந்து என்னைக்கு அப்படின்னா, தேதி வந்து 18/3/2025 சார். 18/3/2025. அதாவது 1/4/2015 இருந்து 28/2/2025 தேதி வரை முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டினுடைய PMLA செக்ஷன் பேர்ல பதிவு பண்ண வழக்குகள் வந்து மொத்தம் 193 சார். அதுல கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 2 பேர் தான். நீங்க சொன்ன 40 அப்படிங்கிறது கணக்கு ரொம்ப ஜாஸ்தி. வெறும் 2 இல்ல நீங்க சொல்றது சரியான தகவல் தான். அரசியல் ரீதியான வழக்குகள் PMLA ஆக்ட்ல வர்றதுல 2% தான் அவர்கள் தீர்ப்பு பெற்று கொடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் சொல்லுவது என்பது
இடி பிஎம்எல்ஏ 2 ஆக்ட்ல வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே அவர்கள் தொடுத்த வழக்குகளின் எண்ணிக்கை 5400. அதில் 23 இருந்தது. இப்பொழுது 40 வழக்குகளில் அவர்கள் வந்து தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மற்ற வழக்குல வரலையே ஏங்கிறதா நீங்க அரசியல் ரீதியான நடவடிக்கையில் அடங்குறீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருப்பது நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது, ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய துறைகள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, ஊழல் வழக்கு இருக்கிறது என்பதனாலேயே ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் கொடுக்கிற பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு விவாதத்தில் பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு விவாதத்தை தரம் தாழ்ந்து கொண்டு போய் இருக்கிறத நினைக்கிற பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஊழல் வழக்கு என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதில் மாற்று கருத்தே இல்லை. இது யாராக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதனாலேயே நாங்க பணத்தை கொடுக்க மாட்டோம், 4153 கோடி ரூபாய் மன்ரேகாவுக்கு கொடுக்க மாட்டோம், 2152 சர்வசிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டியத ஒரு கமிட்டி, பாராளுமன்றத்திலே அமைக்கப்பட்ட கமிட்டி, எஜுகேஷன் கமிட்டி, அது வேறு இது வேறு, நீங்கள் அதற்கு உண்டான பணத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப ஊழல் குற்றச்சாட்டை நீங்க பொதுவுல வச்சீங்கன்னா இந்தியாவினுடைய தலை சிறந்த ஊழல்வாதிகள் 12 பேர் பேரை வேணா நான் வாசிக்கிறேன். நான் வந்து ஊழல் குற்றச்சாட்டு பண்ண 12 பேர்களை இன்றைக்கு வரைக்கும் இடியில, ஐடில, சிபிஐல விசாரணை நடந்து கொண்டிருக்கிற 12 பேரை பாஜகவில் சேர்த்ததற்கு பிறகு அவர்கள் மீதான வழக்கில் ஒரு வழக்கு கூட நீதிமன்றத்தில் எடுக்கல. அவங்க சேர்ந்ததற்கு பிறகு இதை விட ஊழல் குற்றச்சாட்டு பெருசுன்னு சொல்றீங்களா? ஊழல் பண்ணவனெல்லாம் கட்சியில சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மாநில அரசாங்கத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டு என்பது எல்லாரும் மேலும் உண்டு. அது வழக்கு நடைபெற வேண்டியது மாற்று கருத்தே கிடையாது. இரண்டாவது இன்னொன்று சொன்னாரு, தமிழ் அரசு, அந்த அரசு, இந்த அரசு. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. திட்டங்கள் ராஜகம்பீரன்னு அழகா சொன்னாங்க. திட்டங்கள் மூலமாக மக்களுடைய மனதை வென்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலான அந்த திராவிட மாடல் அரசு. அந்த திட்டங்கள் மூலமாக மக்களை சென்றெடுத்துக்க திட்டங்கள் மூலமாக வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளை மட்டுமே வச்சு பேப்பர்ல படிச்சுட்டு இடிய, தேர்தல் கமிஷனை, இந்த கூட்டணியில சேர்ற அண்ணா தமிழ் இருக்கிற வழக்குகளை மையமாக வைத்து ஒரு கூட்டணி அமைப்பதும், அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க மேல ஊழல் வழக்கு பதிந்தால் ஆளுநர் அதற்கு அனுமதி கொடுக்காத நிலையும் என்பது ஊழல் பெருச்சாளிகளை விட மோசமான நடவடிக்கை. ஒன்றிய அரசாங்கத்தை பதவியிலிருந்து நீக்கணும். ஊழல் புரிந்தவர்களை கட்சியில் சேர்த்த அந்த பாஜக கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யும். ஓகே சார், பேசலாம் சார். நீங்க பேசவே மாட்டீங்க. அடுத்த மாசம் நீங்க பேச மாட்டீங்க. அமைதியா இருங்க சார். சரி சார், சரி சார், சரி கொடுக்க மாட்டாங்க. சரி சரி சரி, ராஜ்யசபா மெம்பர் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த மாசம் இவங்க வேற மாதிரி பேசுவாங்க. சரி, ரைட் சார். இங்க சார் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய செல்வாக்கை அதிகப்படுத்தி கொண்டு தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை திரு அண்ணாமலை அதிகப்படுத்தி இருக்காரு. சரியா? நான் வந்து அவர்கிட்ட பேசினது சட்டவிரோதமா அவர் வாங்கினாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஃப்ராடு பண்ணது. நான் பாருங்க இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன், ஃப்ராடு பண்ணது, ஹோல் மினிஸ்ட்ரி ஃப்ராடு பண்ணது திரு அண்ணாமலைக்காக அப்படின்னு சொன்னதெல்லாம் நிஜம். ஆனா இப்ப சொல்றது என்ன அப்படின்னா, தனக்கான செல்வாக்கை அவர் அதிகப்படுத்தி இருக்காரு இந்த மாநிலத்தில். அவருடைய நீக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பிஜேபியில ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது. அவருக்கு பின்னால சேர்ந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் கூட இந்த கூட்டணிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியால் பிஜேபிக்கு நிஜமாலுமே பலன் இருக்கா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகத்திலே, தேசிய நிர்வாகத்திலேயுமே எப்பவுமே ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு அதாவது வீலுக்கு எப்படி அலாய் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தேசிய அளவில் சட்டமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குவாங்க. அந்த நேரத்தில் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு என்ன, தனி மனித புகழ்ச்சி என்பது இந்த அமைப்பின் கட்சியில் கிடையாது. அது நீங்களாக இருந்தாலும் தான், அண்ணனாக இருந்தாலும், நானாக இருந்தாலும் தான், யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டமைப்பு என்னன்னா, நீங்கள் கட்சியில் வாங்க, பதவியில் இருங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் உங்களை தனியாக ஒரு ரஜினிகாந்த் போலையும் கமலஹாசன் போலையும் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் எக்ஸ்போஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டமைப்பு செய்யக்கூடிய இது ஆர்எஸ்எஸில் கிடையாது. அதிலும் பாஜக பொறுத்தவரைக்கும் மாநிலத்தில் 3 ஆண்டு காலம் அந்த பதவி இருக்கும். அதுவும் தேவை இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஆண்டு காலம் இருக்கலாம்.
இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சில கண்டிஷன் எல்லாம் வைக்கும் போது அதுக்கு நம்ம சில விஷயங்கள் வளைந்து சில விஷயங்களில் வளைந்து நெளிந்து ஒரு ரோடை க்ளோஸ் பண்ணுறாங்க, இன்னொரு வழியாக போகலையா, ஒரு ரோட்டில் நீங்கள் போகிறீங்க பள்ளம் தோன்றாங்க ஒரு டக்குன்னு அதை கப்பி இன்னொரு போக இல்லையா, அதே போல தான் அரசியலில் வந்து இதில் சொல்ல முடியாது, சில விஷயங்கள் நேரடியாக சொல்ல முடியாது. ஆகவே இந்த கூட்டணி மெகா கூட்டணியாக அமையும், 2026 வெற்றி கூட்டணியாக இந்த ஆட்சி அமையும். சார் ரொம்ப நன்றி சார். நேயர்கள் தூத்துக்குடி செல்லும் சார், நீங்க ரொம்ப நேரம் நீங்க கொஞ்சம் கொதிப்போட இருந்தீங்க, ஏதாவது நீங்க இறுதியா சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம் ப்ளீஸ். இல்ல ஒண்ணு இல்ல அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிடுச்சுல. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி அனைவருக்கும் நன்றி. சார் நான் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையில இருந்து கூட நான் பின்வாங்க மாட்டேன். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கச்சத்தீவு விவகாரத்தில் ஃப்ராடு பண்ணதுங்கிறது உண்மை உண்மை உண்மை. ரொம்ப நன்றி 4 பேருக்குமே. நேரிலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.